So he is my best student of 2025. So actually 2023, right? Actually batch 29. Actually இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ batch போடுற கரண்டா போட்டு 55. So after பாத்தீங்கன்னா 2 years முன்னாடி 2 years actually 3 years ஆச்சு. ஓகேங்க இந்த டைம். பட் இப்போ பெஸ்ட் ட்ரெய்னரா இருக்காங்க. அவரோட ஸ்பீச் கொடுப்பாரு பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவார்டு கொடுத்து அவர் கௌரவிச்சிருவோம். ஆக்சுவலி நமக்காக மதுரையில சார் வந்து ஆக்சுவலி சொல்ல போனா 2023 தான் இவர் கிளாஸ் ஜாயின் பண்ணாங்க. என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து டாக்டர் ஆக்சுவலி. ஆனால் எனக்கு ட்ரேடிங் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் ஆனால் ஒன்றுமே கிடையாது. நிறைய பேர் என்ன மாதிரி வந்துருக்கலாம். ஏபிசிடி கூட ட்ரேடிங்ல இவர் வந்து கையை பிடிச்சி சொல்லி கொடுத்தாரு எனக்கு. அதாவது நம்ம என்ன பண்றோம், பணம் போடணும், உடனே சம்பாதிக்கணும், உடனே உபமா ஆகணும், அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறது. அது பண்ண முடியாது. இட் டேக்ஸ் டைம், ப்ராக்டிஸ், பேஷன்ஸ் எல்லாமே பொறுமை ரொம்ப அவசியம். அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் வேணும். அவர் சொல்லி கொடுக்கறத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் நான் வந்து உடனே 4 மாசத்துல எல்லாம் கற்றுக்கிட்டேன்னா கிடையாது. எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிருக்கு. இப்போ லாஸ்டா ஒரு 3 monthsல ரியல் அக்கௌண்ட்ல ஒரு $500 அக்கௌண்ட் வந்து நான் வந்து $5,000 அக்கௌண்ட்டா மாத்திருக்கேன். இதை வந்து என்ன உடனே பண்ண முடிச்சுன்னா கிடையாது. இவங்க கிட்ட வந்து நான் ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி ப்ராக்டிஸ் அந்த டெமோ அக்கௌண்ட் கொடுத்தாங்க. அதில் ட்ரேட் பண்ணி அந்த ஃபண்டிங் டெஸ்ட் பாஸ் பண்ணாங்க. ஆனால் ஃபண்டட் அக்கௌண்ட் போகணும்னு பார்த்தா அங்கே வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நீ வந்து நியூஸ் டைம்ல ட்ரேட் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, வித்ரா இவ்வளோ தான் போடணும். சரி என்ன நம்மகிட்ட பணம் இருக்குல்ல, நம்ம படிச்சிருக்கோம், நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த 3 டெஸ்ட்டை கிளியர் பண்ணதை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு 1% ரிஸ்க்ல ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் 10% ரிஸ்க்ல ட்ரேட் பண்ணேன். என்னோட லாசஸ்லாம் மினிமைஸ் பண்ணி இப்போ என்னோட கேபிட்டல் வந்து 1000 மடங்கு அதிகமாக்கிருக்கேன். அதாவது $500 ஆக்கியிருக்கேன். இது ஏன் நடக்குது அப்படின்னா இவரோட ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியமா. இவரோட ஸ்ட்ராட்டஜி 100% ஒர்க் ஆச்சு. நான் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ட்ரேட் தான் எடுப்பேன். அது குறிப்பிட்ட செட் ஆஃப் டைம் ஃப்ரேம்ல தான் பண்ணுவேன். டாக்டர் அப்படின்றனால என்னால் 24 நேரம் உட்கார முடியாதுனால ஒரு ட்ரேட் எடுத்துட்டு நான் வந்து ஸ்விங் ட்ரேட் தான் பண்ணுவேன். ஒரு டெய்லி கேண்டில் இல்லை ஒரு வீக்லி கேண்டில் அந்த மாதிரி வீக்லி கொஸ்டின் எடுத்து தான் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு அதுவே ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சு. அதுக்கு மேலே என்ன வேணும், போட்ட பணத்தையும் எடுத்தாச்சு. இது அதுக்கு மேலே ஒரு 1000 மடங்கு நம்ம பணம் சேர்த்துட்டோம் அப்படின்றப்ப நீ வர்றது எல்லாமே லாபம் தானே. இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்க டெடிகேட்டடா இருக்கணும், டெடிகேட்டடா ட்ரேட் பண்ணணும். சும்மா வந்து வந்ததுக்கு இப்போ எங்க பேட்ச்ல ஒரு 100 பேர் ஜாயின் பண்ணாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் ஒரு 30 பேர் தான் இருந்தாங்க. அதுல 10 பேர் தான் சார்ட் போடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. புரியலன்னா கேட்கணும்.
So Ilavalsan, he is one of my student, batch number 23. அப்படிங்களா எல்லாருக்கும் சீனியர் இருக்குது. ஆக்சுவலி கிட்டத்தட்ட 2 இயர்ஸா கும்பகோணம் பிரான்ச்லயே இருந்து டெய்லி வந்து என் கூடயே உட்காந்து ப்ரோ ட்ரேட் பண்ணுவோம் ப்ரோ இந்த டைப் இருக்கலாம் இந்த டைப் சிக்னல்ஸ் கிடைக்குது. ஸோ இவர் கொலீக் மிஸ்டர் ப்ரொபோசல் அவரால் வர முடியல ஆக்சுவலி சுச்சுவேஷன். பட் இவர் அவங்க கொலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து பெஸ்ட் ட்ரேடிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இப்போ பெஸ்ட் ட்ரேடர் அவார்டு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நம்ம பெரிய காப்பலாமே. விஷயமே ப்ரோக்கு நீங்கள் அந்த அவார்டு கொடுத்துட்டு இதுமாதிரி அனுப்பிடுவீங்க, ரொம்ப நன்றி. சரி, நான் வந்துட்டு ஒரிஜினல் மணிலாம் அதிகமாக போட்டு நான் ட்ரேட் பண்ணல. ஆக்சுவலாக நான் ஃபிட்னஸ் கன்சல்ட் பண்ணேன். இந்த கொரோனாவில் எங்களுக்கே வேலை இல்லை. கொரோனாவுக்கு முன்னாடி ஓடிட்டே இருப்போம், இதில் எங்களுக்கு வேலை இல்லை. அதுக்கப்புறம் ஆன்லைனில் தான் இந்த ஃபிட்னஸை நாங்கள் ஆரம்பித்தோம். ரொம்ப அந்த யூடியூப் பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்ற மாதிரி ஒரே ஒரு வேர்டு சொன்னார் ரசிகோ, குழந்தைங்க மாதிரி உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன் ட்ரேடிங்கில் அப்படின்னாரு. அந்த ஒரு வேர்டில் விழுந்துருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் குழந்தைங்க தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஆஃபீஸ் கூட நான் போவேன், டவுட்ஸ்லாம் இருக்கும். அப்போ கூட கிளாஸ் முடிச்சுலாம் வருவார், இருங்க அப்படிலாம் வந்து ஒரு நாள் கூட சொன்னதில்லை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு டீச் பண்ணும்போது ஒரு டீச்சர், நானும் ஒரு டீச்சர்னால சொல்கிறேன், நானும் அப்போ கோவப்படுறேன் பசங்கள்கிட்ட, ஏய் சொல்லி கொடுத்த ஸ்கில் தான் பண்ணாதான் சொல்லுவேன். அவர் ஒரு நாள் சொன்னதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு மெட்டல் கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு பிளஸிங். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ட்ரேடிங் வந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் நம்பணும். திஸ் இஸ் நாட் பிளேஸ் டு ரீப்ளேஸ் ஆர் ரெக்டிஃபை யுவர் ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும், நிறைய லாஸ் இருக்கும், நிறைய பண தேவைகள் இருக்கும். அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான இடம் இது கிடையாது. தயவுசெய்து அப்படியே நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போயே நீங்கள் குயிக் பண்ணிடுங்க. ட்ரேடிங் அதுக்கான பிளேஸ், இது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ். நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் போயிட்டு, ஏன் நான் வேலைக்கு வர்றேன், எனக்கு 30,000 3 லட்சம் சம்பளம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ட்ரேடிங். கண்டிப்பாக சொல்கிறேன், இதை மாதிரியான ஒரு ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டான ஒரு பிஸ்னஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஏசியை போட்டு கால் மேலே காலை போட்டுட்டு உட்காந்துட்டு ஒரே ஒரு லேப்டாப், அதையும் முடியல ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது, நல்லா நீங்கள் கற்றுட்டீங்கன்னா ஒரே ஒரு மொபைலில் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். நான் ஃபிட்னஸ் கொடுத்துட்டு மொபைல்லையே ட்ரேட் பண்ணுவேன், மொபைல் வச்சு ட்ரேட் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் வந்து பிளான்லாம் போட்டுட்டு மொபைல் வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். 1:17, 10, 18, 9 இதெல்லாம் எடுத்து நசிபுரம் சென்ட் பண்ணுவேன். இதெல்லாம் உங்களாலே முடியும். ஆனால் என்ன, நான் எந்த இடத்துலையும் நான் நார்மலாகவே பதட்டவே பட மாட்டேன். எதுவும் நான் ஒரி பண்ணவே மாட்டேன். மணி போனாலும் சரி வந்தாலும் நான் ஒரி பண்ண மாட்டேன், ரொம்ப ஒன்றரை ஆக மாட்டேன். அதனால என்னவோ தெரியல, நான் 1:7 நான் வச்சேன்னா அதே போயிட்டே இருக்கும். நான் என்ன ஒரே ஒரு உங்களுக்கு எல்லா டெக்னிக்குமே தெரியும். நான் சொல்றது என்னோட சைடில் இருந்து என்னன்னா, ஒரு 4 hours இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 6 to 9 ஆர் ஹை ஆர் லோ, அந்த இடத்துல கேண்டில் போய் 15 minutes க்ளோஸ் வச்சுட்டு வரும். ஆகா இது உடச்சி 6 to 9 வந்து உடச்சி மேலே போய்ட்டு நினச்சிப்போம். பட் 4 hours போய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், வெக்கி விட்டுட்டு அழகாக ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வைப்பான். அந்த மாதிரி நான் எங்கேயும் நான் எடுப்பேன். 15 minutesலேயே நான் எடுக்க மாட்டேன், எடுப்பேன். விச் மீன்ஸ் 4 hours பார்த்து 15 minutes எடுப்பேன். நசிபுரம் நான் சொன்னேன், 2 பேரும் ஆப்போசிட் உட்காந்துருக்கோம். ஒரு எண்டில் அவர் வந்து பைக் எடுக்கிறாரு, நான் செல் எடுக்கிறேன். அவர் சொல்றாரு, எப்படி அந்த இடத்துல பையில நீங்கள் செல் கொடுத்த டெக்னிக்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஆனால் இவங்க தான் வந்து 1:3 or 4 சம்திங் வந்து அவர் உடனே லாஸ் ஆகுறாரு. ஆர்டி ஸ்பாட்டே நடக்குது. அதே மாதிரி குரு அவர் தான், அவர் சொல்லி கொடுத்தாங்க. அந்த இடத்துல அவர் பார்த்துக்கிட்டு நான் கரெக்டாக இடத்துல வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று என்னன்னா, இந்த நியூஸ் ட்ரேடு நான் டூரிங் த ஸ்டடீஸில் இருக்கும்போது நியூஸ் ட்ரேட் வந்து நான் ஒன்றுமே விட மாட்டேன். கரெக்டாக நியூஸ் ட்ரேட் எடுத்து நான் குரூப்பில் போட்டு இருப்போம். எப்படி எடுக்கிற நியூஸ் ட்ரேட் கேட்பாங்க. நான் ஒரிஜினல் பண்ணி நான் எடுத்தே கிடையாது. பட் ஆனால் அந்த இவர் கொடுத்த ஃபண்டில் இருக்கும்போது எடுப்பேன். ஸோ அதனால் நல்ல ஸ்கில். ஐ திங்க் இதை மாதிரியான ஒரு மென்டர் கிடைக்கவே மாட்டாங்க. ட்ரேடிங் வந்து ரொம்ப 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 சிம்பிள், விஷயம் கூட சொன்ன மாதிரி. ஆனால் நீங்கள் வந்து பொறுமையாக எடுக்கணும், பொறுமையாக இருக்கணும். எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லுவீங்க. உங்களால் உங்களுடைய எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அடுத்தவங்களோட அட்வைஸை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? நீங்கள் தான் உங்களுடைய எமோஷனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. இவருடைய ஸ்ட்ராட்டஜியை வச்சு 1:1 கூட உங்களால் எடுக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு என்ட்ரியில 1:1 கூட போகாது நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, போகாதா? கண்டிப்பா போகும். 1:1 உங்க சேஃப் அண்ட் செக்யூரா பார்சலை புக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் உங்க மணி போய் வீணாகுமா?
இந்த மாதிரியான ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் பிஸ்னஸ் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது. தயவுசெய்து நான் ஒரு 2 வருஷத்துல என்னோட வேலையை விட்டுட்டு நான் ஃபுல்லாக இந்த இதுக்கு வர போகிறேன். ஸோ தயவுசெய்து என்னோட அட்வைஸ் என்னன்னா, தொடர்ச்சியாக வந்து ட்ரேட் பண்ணுங்க. நான் இது வரைக்கும் என்னோட பிக் மணி போட முடியும், ஆனால் நான் போடலை. ஒரு 50,000 வச்சு நான் ட்ரேட் பண்ணிட்டே இருக்கேன். கண்டிப்பாக 50 லட்சம் 5 லட்சம் போட முடியும். நான் இப்போ போடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு இன்னும் ஒரு 1 இயர் தேவைப்படுது. இன்னும் நான் அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் மார்க்கெட். ஸோ அந்த மாதிரி பொறுமையாக இருந்து தயவுசெய்து ட்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ. Thank you, Ilavarasan. The next award goes to Vijay.
ஒய் இந்த தம்பிக்கு பெஸ்ட் ட்ரெய்னர் ஆஃப் த அவார்ட் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஒரே வார்த்தை, தம்பி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தை அஸ்யூஷுவல் 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்ன தம்பிகிட்ட இன்ன வரைக்கும் அந்த வார்த்தையை நான் ஃபாலோ பண்ணுவோம் ப்ரோன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் சார்ட் ரெகுலர் டெய்லி அப்படிங்கிற போய் இருப்பாங்க. அந்த ஒரு டெடிகேஷனுக்காக தம்பிக்கு இந்த அவார்டை டெடிகேட் பண்றேன். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் இப்பதான் ஸ்டேஜ் ஏறி பேசுறேன்னா இதுதான் முதல் தருணம். ஸோ ஏதாவது தப்பா பேசுனீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா நான் வயசுல ரொம்ப சின்ன பையன். ஃபர்ஸ்ட் என்னை பத்தி சொல்லணும்னா ஸ்கூல் எல்லாம் காலேஜ் எல்லாத்தையும் படிக்க பத்தி ரொம்ப லாஸ்ட் பெஞ்ச். லாஸ்ட்ல எந்த அளவுனா கிளாஸ் நினைச்சிக்க மாட்டாங்க, வெளியே தூக்கி விட்டுருவாங்க. ஏன்னா உள்ள இருந்தா நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு. ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் நிறைய தருணத்துல இருந்திருக்கேன். எனக்கு எப்போ இந்த ட்ரேடிங் இந்த மேட்ரிக்ஸ் இதை பத்திலாம் எப்போ எனக்கு தெரிய இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இயர் லாஸ்ட்ல தெரிய இருந்துச்சு. அதாவது என் ஃப்ரெண்டு சொல்லி, மச்சான் இருமுனாரின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றான், ட்ரில்லியனா சம்பாதிக்கிறான் அப்படி இப்படி நிறைய புலம்பிட்டு இருப்பான். அப்பெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு பெருசா புரியல. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே நான் ஃப்ரெண்ட்ஸோட சின்ன பிசினஸ் பண்ணிருந்தேன். அந்த டைம்ல அந்த காசு கொடுத்த ஆசை இருக்கு எப்பா, யாராலே எதுவுமே சொல்லவே முடியாது. அந்த காசு இருந்தா இந்த உலகம் ஒன்று, அந்த காசு இல்லைன்னா இந்த உலகத்துக்கு நீ ஒரு அடிமை. அது எனக்கு எப்போ புரிய வச்சுன்னா என் கையில காசு வர பார்த்து. ஏன்னா எங்க அப்பா சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா வெளிநாடு தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவங்க தான். எங்க ஊர்ல மோஸ்ட்லி எல்லாரும் அப்படிதான், நானும் அதே வயசுல தான் படிச்சு வளர்ந்தது. அதனால ரொம்ப படிச்சு என்ன கோடி கோடியா கொடுக்க போறாங்க, எங்கேயாச்சும் போய் நின்று தான் கிடக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் நான் படிச்சது. மன்னிச்சிருங்க கொஞ்சம் திடீ பேசினா, கொஞ்சம் இழுத்து பேசினா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அதனாலதான். அப்புறம் ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டுங்க தான் அதே பையன்கிட்ட ட்ரேடிங் என்ன மச்சான் உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ சொல்லுங்க. அவனே அப்போ சொன்னது என்ன, எனக்கே பெருசா தெரியாதா, நானும் உன்ன மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி இன்ஸ்டா யூடியூப் அது மாதிரிலாம் பார்த்து தான் இது பண்ணுறேன். அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல யார் ட்ரேடிங் ஃபர்ஸ்ட் கத்துக்கிறான்னு பார்த்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்த்திபன் ஒருத்தன், அவன் தான் ஃபர்ஸ்ட் இதை பத்தின ஒரு ஃபுல் ஃபிளெஜான ஒரு விளக்கத்தை கொடுத்தான். ஆனா அவனுக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியாது, ஒரு விளக்கத்தை கொடுத்தான். அதுக்கப்புறமா எங்க போய் படிக்கலாம், செகண்ட் இயர் ஸ்டார்டிங்லேயே அப்படியே கொஞ்சம் மூவ் ஆச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 to 15 கிளாஸஸ் போயிருக்கேன். ட்ரேட் ஜீனியஸ் தான் அதில் லாஸ்ட். அதுக்கு முன்னாடி நான் போகாத கிளாஸஸே இல்லை. ஐசிடிஆர், பிரைஸ் செக்ஷனு எல்லா இதுலேயும் போது விளையாடியாச்சு. ஆனால் எல்லா கான்செப்டும் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபைனல் ஸ்டெப்புன்னு ஒன்று இருக்கும்ல, எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் எல்லாரும் சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல பூமாவும், இந்த இடத்துல நேரமும், இந்த இடத்துல சரியில்லை போவோம் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் எந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணணும்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பிளேஸ் பண்ற பாயிண்ட்ன்றது யாருமே அந்த அளவு கிளியரா சொல்ல மாட்டாங்க, அதுக்கப்புறமா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது எதனால காரணம்னா, ஏன்னா ட்ரேடிங் டெக்னிக்கல் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டிங் கூட A to Z கொடுத்துருவான். டெக்னிக்கலும் அதே தான். ஏதாவது நீ ஒரு கன்செப்ட் பிடிச்சி ஜாலியாக போயிட்டே இருக்கலாம், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்க எங்க வந்து இடிக்கும்னா, டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க எல்லாராலையுமே ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. ஏன்னா ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். எந்த மாதிரி சொல்றதுன்னா, லைக் உங்க பாக்கெட்ல ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு வச்சிருக்கீங்க வச்சுங்க, நீங்க நடந்து போறீங்கன்னா புடிச்சுக்கிட்டே போவீங்களா இல்லை கேஷுவலா போவீங்களா? கண்டிப்பா பயம் இருக்கும், எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஏன்னா ஒரு 100 கிராம் கோல்டு என்ன இருக்கு ரேட்டு, அரௌண்ட் 9.5 lakhs, ஒரு 10 லட்ச ரூபா வருது. 10 லட்ச ரூபா தொகையை நம்ம எடுத்து போனா எவ்வளவு பெய்து எடுத்துட்டு போவோம். அதேதான் ரியல் அக்கௌண்ட்ல நடக்கும். ஆனா அது படிச்சவங்களால எல்லாராலையும் பாசிபிள் பண்ண முடியும்னு கேட்டா கிடையவே கிடையாது, சான்ஸ்லெஸ். அதனால அவங்க ட்ரேடிங்ன்ற சொல்லித்தர பிளாட்ஃபார்முக்குள்ள வருவாங்க. அந்த மாதிரி தான் நான் முக்கால்வாசி இது வரைக்கும் கடந்து வந்தது எல்லாமே அதுதான். ட்ரேட் ஜீனியஸ் அவங்க சேனலை பார்த்தேன். அவங்க சேனலை பார்த்த வேகத்துக்கு ஒன்றும் சேரல. கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் 3 to 4 months ஆகும் கூட எல்லா வீடியோவும் பார்த்துருப்பேன். அதுலேயே முக்கால்வாசி போயிருச்சு. ஏன்னா எல்லாம் சொல்லி கொடுத்தா இவரும் சொல்லி கொடுத்தாரு, இவரோட டெக்னிக்ல சொல்லி கொடுத்தாரு, அது வேற ஒரு நேம், எல்லாமே சேம் லைக் அதே மாதிரி தான் போச்சு. ஆனா யாரும் பண்ணாது என்ன இவங்க பண்ணாங்கன்னா, லாஸ்ட்ல நான் ஒரு ஸ்டேஜுக்கு வரணும்னு சொன்னேன்ல, அந்த ஸ்டேஜுக்கு வர பார்த்து நான் யாரையுமே கான்டெக்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவங்க இருப்பாங்க, வேற கிளாஸ் இருப்பாங்க, அப்படியே மறைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு டவுட் கிளியர் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா ட்ரேட் ஜீனியஸ் எனக்கு அப்படி என்னைக்குமே பண்ணதில்லை. எப்ப கேட்டாலும் சரி, தினேஷ் ப்ரோ, கார்த்தி ப்ரோ, கண்டிப்பா அவருக்கு அவங்க 2 பேருக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருப்பேன், எவ்வளவு இது பண்ணியிருப்பேன்னு. ஆனா அவங்க எல்லா வரையுமே கண்டிப்பா சொல்லி தருவாங்க. எவ்வளவு கிளாஸஸ் இருந்தாலும் முடிச்சுட்டு நைட்டு 1 மணிக்கு அவர்கிட்ட கேட்டுருங்க கார்த்தி ப்ரோட,
லாஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட கேட்டேன், ப்ரோ பிடிசி என்ன ப்ரோ எடுத்து பார்க்கணும். அப்போ கூட அவர் சொன்னாரு. இது எதனால சொல்ல வரேன்னா, ஒரு சப்போர்ட் எவ்வளவு தூரம் வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்க முடியுதுன்னு ஒரு விஷயம் முக்கியம், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா யார் வேணா வரலாம் போகலாம் மறந்துடுவாங்க. ஆனா லாஸ்ட் வரைக்கும் எப்படி சொல்றது, ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் அந்த ட்ராக்கை ஃபினிஷ் பண்ற வரைக்கும் கூட இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரேட் ஜீனியஸ் மட்டும் தான். அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். அட்வைஸ் நல்லா கொடுப்பாரு. ரிசர்வ் பேங்க் எத்தனை வருஷமா ட்ரேட் பண்றாங்க தெரியுமா? 9 years. யார் பாரு? ரிசர்வோட விலாசம் 7 லட்சம் சொல்லியிருக்காரா?
ஹைதராபாத்ல வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஒரு கம்பெனியில் பேக்கெண்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு நான் பேஷனேட்டா ட்ரேடிங்கை வந்து நல்லா டெவலப் பண்ணி நல்லா சம்பாதிச்சார் ஒரு காலத்தில். அவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா மணி மேனேஜ்மெண்ட். ட்ரேடிங் இருந்துச்சு, லைஃப்ல இல்லை. ஸோ நல்லா எந்த அளவு என்ஜாய் பண்ண முடியுமோ லைஃப் அந்த அளவு என்ஜாய் பண்ணாரு. அதுக்கப்புறம் இதுதான் நம்ம கெரியர் சூஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு ஐஸ் பெயிண்ட் சாலியில இருந்து வெளியில வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்தியன் மார்க்கெட்னா என்ன, கிரிப்டோ மார்க்கெட்னா என்ன, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சார். ஆக்சுவலா இப்போ கூட படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ கூட படிச்சுட்டு தான் இருக்கேன். மாசம் பிரைஸ் ஆக்ஷன் எந்த அளவுக்கு பீக்ல இருக்கும்போது அதை கண்டுபிடிச்சிட்டாரு. செகண்ட் திங், ஒரு 3-4 வருஷம் எஸ்எம்சி ஒரு கான்செப்ட் வந்து எதுவுமே தெரியும், எல்லாருமே தெரியும், ஸ்மார்ட் மணி கான்செப்ட். அதையும் கத்துக்கிட்டேன். இது எந்த கேட்டகரி? இது எந்த கேட்டகரி? ஐசி எவ்வளவு கோர்ஸ் தெரியுமா? இல்லடா பெஸ்ட் ட்ரேடர்ஸ் இருக்கு, பெஸ்ட் ஃபண்டட் இருக்கு. இது எந்த கேட்டகரி? லாஸ்ட் 3 இயர்ஸ் அப்ப என்னது? இன்ஸ்பெக்டரா படிச்சிருக்காரு. அவர் படிச்சது சொல்லி தர மாதிரி 2.5 வருஷம் ஆகும். ப்ரோ நீங்க நல்லா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இது இருக்கணும்னா ப்ரோ நம்மளை நம்பி ஒருத்தவங்க படிக்க வராங்கன்னா அவங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட பதில் இருக்கணும். அந்த ஒரே பர்பஸ் கோசம் தான் நான் படிக்கிறேனே தவிர என்னோட ஸ்கில் ஒரே ஸ்ட்ராட்டஜி நான் ஸ்டார்டிங்ல அவதான் பண்றேன். நான் புதுசா படிக்க வச்சு ட்ரேட் பண்ணலாம், அது பண்ண நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். ரெண்டுத்தையுமே எனக்கு டிஃபரன்சியேஷன் பண்ணி பார்க்க தெரிஞ்ச ஒரே காரணத்தினாலதான் நான் படிக்கிறேனே தவிர, ஆனா மக்களும் ப்ரோ நீங்க மட்டும் நிறைய படிக்கிறீங்க நாங்க ஏன் படிக்கிறோம்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கான்செப்டை படிச்சுட்டு மணி மேக் பண்ணாம கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க. ஸோ அந்த விஷயத்துல எவ்வளவு தெளிவா இருக்கணுமோ அந்த அளவு தெளிவா இருந்து பேஜினஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்து எங்க டெவலப்மெண்ட் ஸ்டார்டிங் எந்த இடத்துல நாங்க ஸ்ட்ரகிள் ஆனோமோ அந்த நேரத்துல நீங்க கூட இருந்து நல்ல ட்ரேடராகவும் நல்ல ஒரு மென்டாராகவும் நல்ல சப்போர்ட்டிவ் பர்சனா வந்து டிக் போடுறதுக்கு மட்டும் ஹானர் பண்றதுக்கு என்ன இவங்க எல்லாம் யாரு? பிரமாண்டமான கிளாப் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ட்ரேடிங் பத்தி ஓரிரு வார்த்தைகளை நம்ம உதயகுல பேச சொல்றாங்க. சார் இல்ல சார் நீங்க வெயிட் பண்ணுங்க. புதுசா இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிங்க கண்டிப்பா. என்னோட ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஷார்ட்டாவே சொல்லிடுறேன். நான் ஒரு 2011-12 வந்துட்டு ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைம்ல வந்து மென்டாரிங் கிடையாது, ஓகேங்களா? யூடியூப்ல படிக்கவே முடியாது. வேணுமா? எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிறைய டெலிகிராம் சேனல் கால்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா? ஸோ அதுதான் நான் வந்து ரிசைன் பண்ணியிருந்தேன். ஏன்னா படிக்கிறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதுல வந்துட்டு அவன் வந்து ஒரு 100 பாயிண்ட் டார்கெட் கொடுப்பான். நான் 20 பாயிண்ட்லயே வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு தேவை அவ்வளவுதான், ஓகேங்களா? அரௌண்ட் வந்து ஒரு 50,000 ருபீஸோட என்னோட ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி அரௌண்ட் 2 இயர்ஸ்ல அரௌண்ட் 40 lakhs நான் மேக் பண்ணேன். 40 லட்சம் ரூபாய், ஓகேங்களா? நான் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஓகேங்களா? லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் சார் இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே அந்த ஹானரிங்க. இது மேடம் இது ஃபுல்லா முடிச்சிட்டு இதுவும் முடிச்சிட்டதுக்கு இதுக்கு அப்புறம் தான் அவார்டு வரும். அவார்டு சர்டிபிகேட் முடிஞ்சிருச்சா ம் இது கூப்பிடுங்க. சால்வ் அத யார் இவங்க? ஜாக்டாக் இன்வெஸ்டர்ஸ் ஓகே ஏஜென்சி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு earn பண்ணிட்டு இருக்கோம். ஓகே இன்வெஸ்டர்ஸ் சோ இவங்களுக்கு என்ன பண்ண போறோம் ஆக்சுவலி? கௌரவிக்க போறோம். சால்வ் ஹானர் பைக் வச்சலாங்க. ஓகே சோ பைக் கொடுத்துறீங்க. கார் வாங்க, ஐபோன் வாங்க, எல்லாரும் வாங்க. அடுத்த ஒரு 3 மாசம் வர 16 பாக்கெட்ல டோட்டலி 0. அகைன் பேக் இது முடிச்சதுக்கு அப்புறம் இது ஜாக்டாக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் தான் போறதுக்கு வெறும் 3 மாசம் தான் ஆச்சு, ஓகேங்களா? அகைன் வந்து திருப்பி இந்த கம்பெனி கால் செய்யறதுல சரி இந்த பெஸ்ட் ஃபண்டட் ட்ரேடர்னு அவார்டு சொல்லுவேன். இன்வெஸ்டர்னு கூப்பிடுவேன். அப்போ ஷால்வா மட்டும் தான். எல்லாத்தையும் ஸ்வைப் பண்ணேன். அரௌண்ட் 10 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணேன். எங்க வீட்டுல எதுவுமே தெரியாது, ஓகேவா? பையன் ஏதோ வெளியூர்ல போய் சம்பாதிக்கிறான், மாஸ்டர் ஏதோ காசுன்றான். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். சரி 10 லட்ச ரூபாய் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இன்னொரு கம்பெனி கால்ஸ் வாங்கினேன். அடுத்த ஒரு 2 மாசத்துல 10 லட்ச ரூபாய் முடிஞ்சு போச்சு. என்னோட லைஃப்ல நான் அடிபட்டு
நான் எத்தனை பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தானோ அத்தனை பேர் எனக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற நிலைமைக்கு போனேன். ஏன்னா வந்து வர சேலரி வந்து இஎம்ஐ கட்டுறதுக்கே சரியா இருக்கும். இஎம்ஐ கட்டாமையே இருக்க முடியாது, மினிமம் டியூ கட்டாமையே இருக்க முடியாது. கட்டலைன்னா பேங்க் அரை வீட்டாண்டு போயிடுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்தேன். அப்போ வந்துட்டு நான் நிறைய விஷயத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து நான் வந்து பர்சனலாக டீப்பாக போய் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். இதோட ஒரு ஹேபிட். அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து ட்ரைனிங் வந்து பண்ண சொல்லி ஒரு கால்ஸ் மாதிரி கொடுத்து தான் என்னை ஏமாத்துறாங்க. ஆனால் ட்ரைனிங் சொல்லி தரத்துக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நிறைய இடத்துல தேடி இருக்கேன். நிறைய இடத்துக்கு போயும் இருக்கிறேன். ஸோ புனே, மும்பை, டெல்லி, கல்கட்டா எல்லாரும் கூப்பிடுவாங்க. போவேன், ஒரு மணி நேரம் அவன் சொந்த கதையை பேசிட்டு அதை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ அதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கோர்ஸை ப்ரமோட் பண்ணுவாங்க. அது 1.5 லட்சம் 2 லட்சம் இருக்கும். நமக்கு 10,000 இல்லை. அப்போ எங்க நம்ம 2 லட்சம் 3 லட்சத்துக்கு போகிறது. ஸோ வாய்ப்பு இல்லை. ஸோ அதெல்லாம் ஃபைட் பண்ணிட்டு ஒரு நாள் வந்து கொரோனா டைமில் வேலை இல்லை, வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு ஆள் வந்தார். அந்த ஆள் இவர் தான். ஸோ ஓகேவா, நிறைய ஆள் வந்தாங்க. அதில் இவர் வந்து என்னன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. இவரை பார்த்தோன்னே நம்மளோட சின்ன பையனா இருக்கான், இவன் எங்க போய் படிச்சிருப்பான் அப்படின்னு தோணுச்சு ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, நான் போன இடத்துல எல்லாமே 15 நாள் 20 நாள் கோர்ஸ் தான் இருந்தது. இந்த மனுஷன் 4 மாசம் சொன்னாரு. ஓகேவா, இந்த மனுஷன் வந்து 4 மாசம் சொன்னோடனே ஒண்ணு நம்ம இவர்கிட்ட போய் ட்ரைனிங் கட்டணும், இல்லையா இவர் ட்ரைனிங் மறந்துடணும். புரியுதா? ஏன்னா நான் போன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எனக்கு அப்படிதான் இருந்ததால ஒண்ணு நான் இவர்கிட்ட போய் ட்ரைனிங் கட்டணும், அப்படி இல்லைன்னா இவர் ட்ரைனிங் மறந்துடணும். இதுக்காக தான் போனேன். தலைவர் நான் கிளாஸ்ல வந்தா கொஞ்சம் பதட்டமாவாரு. ஏன் கேளுங்க, ஒரு சாட் தான் போட்டு வர சொல்லுவாரு, நான் 10 சாட் போட்டு வருவேன் டெய்லி. காலைல வந்த உடனே கேட்பேன், சார் டவுட் சார், இது அதான் பெருசா வந்துருக்கிறோம், லாஸ்ட்ல பாத்துக்கலாமே அப்படின்னு. நான் அந்த கிளாஸோட கவனிக்க மாட்டேன். அந்த லாஸ்ட்ல டவுட் கேட்கறதுக்கு மட்டும்தான் ரெடியா இருக்கும். கிளாஸ் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னாரு, ப்ரோ டவுட் ஏதாவது சொல்லுவாங்கல்ல, ஆனா சொல்லி தந்தாரு. ஓகேங்களா, அப்பதான் வந்து மார்க்கெட்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன, ஓகேவா, இதெல்லாம் தெரியாம தான் நம்ம இவ்வளவு நாள் ட்ரேடிங் சொல்லிட்டு இருந்தோம்ன்ற விஷயம் தெரிய வந்தது. ஸோ அதோட என்னோட ஜேர்னி நிக்கல. ஸோ நிறைய ஃபாரின் மென்டார்ஸ், நிறைய பேர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கேன். நிறைய ஃபாரின் மென்டார்ஸ் நிறைய விஷயங்களை கற்றுருக்கிறேன். ஓகேவா, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ட்ரேடிங்கை நீங்க எந்த அளவுக்கு சிம்பிளா பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு சிம்பிளா பணம் பண்ணலாம். நான் இது வரைக்கும் எஸ்என்சி, ஐசிடி, ஓகேங்களா, ஐசிடில, எஸ்என்சில, பிரைஸ் ஆக்ஷன்ல நீங்க எந்த டாபிக் ஆன் த ஸ்பாட் சொன்னாலும் என்னால எடுக்க முடியும் கிளாஸ். ஓகேவா, ஆனா அதை வச்சு பணம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. நீங்க யூடியூப்ல பாக்குற 1:10, 1:20, 1:50 நான் தான் பண்ணியிருக்கேன். ஆனா உங்களுக்கு யூடியூப்ல காமிக்கிறாங்கல்ல, அவங்க ரியலா அந்த ட்ரேடை எடுத்துருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா 100% எடுத்துக்க மாட்டாங்க. எடுத்திருந்தா உங்களுக்கு கோர்ஸ் சொல்லி தர வேலையை அவங்க பண்ணவே மாட்டாங்க. கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஒண்ணு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் கோர்ஸை சூஸ் பண்ணணும்னா அவன் ஃபர்ஸ்ட் ட்ரேடரான்னு பார்க்கணும். ரெண்டாவது அவன் மென்டாரா இல்லாம பரவாயில்ல, ஆனா அவன் ட்ரேடரா இருக்கணும். அது மட்டும் நீங்க கவனிச்சிக்கீங்க. ஓகேங்களா, நீங்க எங்க போனாலும் சரி, எந்த இடத்துல போய் படிச்சாலும் சரி, அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஆனா நல்ல மென்டாரை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மென்டார் கனெக்ட் ஆகுறாங்கன்றத பாருங்க. ஒருத்தர் இங்கிலீஷ்ல பேசிட்டே இருப்பான், அவன் நம்ம கனெக்டே ஆக மாட்டான். அவங்க எப்படி படிப்போம்? சான்ஸே கிடையாது. கரெக்டா, நம்மளுக்கு யாரு செட் ஆகுறாங்களோ, இவன் பாஷை நம்மளுக்கு புரியுது, இல்லைன்னா இவன் ஸ்லாங் எனக்கு புரியுது, இல்லைன்னா இவன் சொல்லி கொடுக்குறது எனக்கு புரியுதுன்னா அவங்க கிட்ட போய் மென்டார்ஷிப் எடுங்க, கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ட்ரேடிங் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க படித்த விஷயத்த ஒரு சில விஷயங்கள் மட்டுமே ப்ராப்பரா பயன்படுத்தினீங்கன்னா அது மூலமா பணம் சம்பாதிக்க முடியும். எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு 100% 1% கூட லாஸ் இல்லாம நான் பணம் பண்ணணும்னு நினைச்சா அடுத்த 1 வருஷத்துல அம்பானி நான் தான். கரெக்டா? ஏன்னா டோட்டல் அமௌண்ட் ரிஸ்க் எடுத்துடலாம் இல்லையா? $1000 $10,000 அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 1 மாசத்துல அவனை தாண்டிடலாம். ஓகேவா, அது முடியவே முடியாது. ட்ரேடிங்கிறது லாஸும் இருக்கும், ப்ராஃபிட்டும் இருக்கும். ஓகேங்களா, லாங் டைம்ல ட்ரேட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஓகேங்களா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்த வரைக்கும் சொல்ற விஷயம் என்னன்னா, அதிகபட்சமா 1 ஹவருக்கு கீழே போகாதீங்க. 1 ஹவருக்கு மேல ட்ரேட் பண்ணுங்க, நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ வந்துட்டு ட்ரேட் ஜீனியஸ்ல வந்து அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நிறைய படிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் ஜீனியஸ்ல ட்ரேட் பண்ணி அரௌண்ட் ஒரு 400 to 500 கம்பெனி கிளியர் பண்ணியிருக்கேன் நான். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து காரணம் யாரு
யாரு அப்படின்னா நம்ம பேஸ்மெண்ட் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேஸ் வந்து நசீர் ப்ரோ தான். ஓகேங்களா? ஸோ எங்கேயுமே எங்க நான் சொல்லுவாங்க, ஏன்னா அவர் தான் அந்த பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டு கொடுத்தாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய பில்டிங் எல்லாம் கட்டலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அந்த பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ரீசன் வந்து கண்டிப்பா ட்ரேட் ஜீனியஸ் எங்க வேணாலும் சொல்லுவேன் நான். ஓகேங்களா? நாளைக்கு எனக்கே ஒரு கம்பெனி வந்தாலும் அங்கேயும் நான் சொல்லுவேன் இதை. ஓகேங்களா? ஸோ வந்து ட்ரேடிங் வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணுங்க, ஈஸியா ப்ராஃபிட் பண்ண முடியும். டைம் கொடுங்க ட்ரேடிங். எல்லா பிசினஸ்க்கும் டைம் கொடுத்தாதான் சக்சஸ் பண்ண முடியும். ட்ரேடிங்கும் டைம் கொடுத்தா மட்டுமே தான் சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? வாய்ப்பு கொடுத்த ட்ரேட் ஜீனியஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ்.